அடப்பாவி! உள்ளூர்ல என் கட்சிக்காரன விட நீ அதிகமா என்னைய நம்புறியேடா! எனக்கு ஓட்டு போட்டவன் என் வீட்டுக்காரம்மா, அவங்கள காட்டிலும் நீ மிஞ்சிட்டடா என் மேல நம்பிக்கை வைக்கிறல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பெரிய அளவுல யோசிச்சாலும் யோசிப்பார். அந்த அளவுக்கு தான் ஜெலன்ஸ்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதத்தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி தாக்குதல் நடத்துறாரு. எப்ப 5வது முறையா தாக்குறாரு ரஷ்யாவுக்குள்ள தலைநகர் மாஸ்கோவ நோக்கி. உடனே கேட்டுறக்கூடாது. மாஸ்கோ பத்தி எரியுதா 5 நாளா அப்படின்னு. 5 நாளா இவரு தாக்குறாரு. அவன் தடுத்துடுறான். பெரிய அளவு டேமேஜ்கள் அப்படின்னு சொல்லிக்கிற மாரி ஒண்ணுமே கிடையாது. பதிலுக்கு இந்த 5 நாள் தாக்குதலுக்கு 1 நாள் தாக்கிட்டு போயிருச்சு ரஷ்யா. ஆனா 5 நாளும் தொடர்ந்து தாக்குதல். பெரிய அளவு ஆளில்லா விமானத்த வச்சு தான் எண்ணிக்கைகள் அப்படின்னு குறைஞ்சு வந்துருச்சு. எப்ப இப்ப 10க்குள்ள வந்து நிக்குது. ஆரம்பிக்கும்போது 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள்னு ஆரம்பிச்சு 10க்குள்ள வந்து நிக்குது. ஆனா நடுவுல 2 நாள் கழிச்சு ரஷ்யா ஒரு பெரும் தாக்குதல குடுத்துச்சு. அதுல தான் மனுஷன் ஓடி போய்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் இப்ப தொடர்ந்து தாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான். ஒண்ணே ஒண்ணுதான். ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை தான். ஆயுதங்கள் தொடர்ந்து தருவேன். ரஷ்ய அதிபர் என்கிட்ட பேசினது ஒண்ணு, நடந்துகிட்டது ஒண்ணு. காலையில இனிக்க இனிக்க பேசினாருப்பா. நைட்டு பார்த்தா தாக்கிட்டாரு. என்னால நம்பவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. நான் இத ஏத்துக்க மாட்டேன். அதனால ஆயுதம் தருவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைய அவர் நல்லா கெட்டியா புடிச்சுக்கிட்டாரு. அதோட ஒரு உத்வேகம் தான் எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப் ஆயுதம் குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி தலைநரையே குறிவைக்கிறாரு. ஆனா ஒரு உண்மை என்ன அப்டின்னா, தலைநகர் மாஸ்கோ பத்தி எரியணும். அப்பதான் ஆயுதம் குடுப்பாரு. சும்மா போய் தொட்டுட்டு வந்தாலாம் இவரு குடுப்பாரான்னு கேட்டா, குடுக்க மாட்டாரு. பின்வாங்கிருவார். இத காட்டிலும் வேடிக்கை பைடனுக்கு கோபம் வந்துருச்சாமா. "ஏலே நான் எம்புட்டு ஆயுதம் தந்தேன். ஊர் உலகமே எதிர்த்தெல்லாம் விட்டு தள்ளு. செனட்டையும், காங்கிரஸையும் மீறி பிரசிடென்ஷியல் பவர யூஸ் பண்ணி எவ்வளோ தடவ டெலிவரி குடுத்தேன். ஆனா என் மேல உள்ள நம்பிக்கை இந்த பையன் மேல இருக்கே. ஏன்டா நான் தான்டா உண்மையிலேயே இந்த யுத்தத்த கண்ணும் கருத்துமா நடத்தினேன். எந்த கவனச்சிதறவும் இல்லாம. ஆனா இந்த பையன் நன்றிகெட்ட பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லி பைடன் ஒரு பக்கம் ஒளர்றாராமா. உன்ட்ட வந்து சொன்னாரான்னு கேட்கக்கூடாது. என்ட்டலாம் சொல்ல மாட்டாரு. உள்ளூர்ல பேசிக்கிறாய்ங்க. எது? அவனுங்க ஊர்லயே பேசிக்கிறாய்ங்க. இப்படி தாறுமாறா நிலைமை போய்க்கிட்டு இருக்கு. சரி இந்த 5 நாள் தாக்குதல்ல இவரு எதையும் சாதிக்கல. அது கிடக்கட்டும். ரஷ்யா பதிலுக்கு 1 நாள் தலைநகர் கிவ்வ கொளுத்தி போட்டுச்சு. அடுத்து ஒடிஷா துறைமுகத்த பெரிய அளவு வச்சு செஞ்சுச்சு. இதுக்கு மேல தாக்குறக்கு அங்க ஒண்ணுமே கிடையாதுடா அப்படிங்கிற மாரி. இப்ப அடுத்த கட்ட தாக்குதல் 5 நாள் தாக்கிட்டாய்ங்கல்ல. இதுக்கு அடுத்து என்ன தாக்குதல் அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்து இவ்வளோ அதாவது நார்மலாவே வெறி பிடிச்சு ரஷ்யா எங்க அடிக்கும்? ஊர் உலகத்துல சண்டையே இல்லாத பகுதிய தொலைச்சு புடுவாய்ங்க. காரணம் என்ன? அவங்களோட உக்ரைன் அதிபர் செஞ்ச தப்பு தான். தலைநகர் மாஸ்கோவ அடிச்சு ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. எல்லையோர கிராமங்கள அடிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உக்ரைனுக்குள்ள அடிக்கணும். அப்பதான் ரஷ்யா ஆஹா முடியாதோ! தப்பா வேலைய ஆரம்பிச்சுட்டோமோ! அப்படின்னு தடுமாறி நிக்கும்போது தான் வெளியேறத பத்தி யோசிப்பாய்ங்க. அத விட்டுட்டு அவன் ஊரையே தொட்டா மேற்கொண்டு அடிக்க தான் யாரா இருந்தாலும் யோசிப்பாய்ங்க. ரஷ்யாவ பொறுத்தவரை கேட்கவே வேணாம். அப்படி இருக்கும்போது மைலேஜே இல்லாத தாக்குதல பண்றது தானே இந்த ஆளுக்கு தெரிஞ்ச வேலையும், புடிச்ச வேலையும். இப்ப 5 நாள் தாக்குதல். இதுக்கு பதில் எங்க அப்படின்னா, இதுக்கு பதில் குடுக்கறக்காக ரஷ்யா தயாராகிக்கிட்டு இருக்கு. அப்ப கட்டாயம் எங்க தயாராகும் அப்படின்னா, சண்டையே நடக்காத இடத்துல தான் இந்த தாட்டி அடிக்கப் போறோம். அடிக்கிற அடியில நொறுங்கி போயிறணும் மிச்சம் உள்ள உக்ரைனும் அப்படின்னு பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருக்கார்கள். எங்க? அவர்களுக்குள்ள பேசி அவர்கள் டெலகிராம் சேனல்கள் பெருசா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான், இந்த 5வது தாக்குதல் நடக்குது. ஆனா இத கூட அவர்கள் கடந்து போறார்கள். ஏன் அப்டின்னா, பெரிய அளவு தாக்குதலுக்கு அவர்கள் தயார்படுத்துறார்கள். 5வது தாக்குதல் ஒண்ணும் கிடையாது. 10க்குள்ள ஆள் இல்லா விமானத்த அனுப்பிச்சு அம்புட்டும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாய்ங்க. என்ன தலைநகர் மாஸ்கோ வரை பறந்து வந்துருச்சே அப்டிங்கிறதா அவர்களுக்கான ஒரு பயம், வருத்தம், அச்சுறுத்தல். உடனே இவனுங்களுக்கு தெரிஞ்சது அடுத்து என்ன? எல்லையோர தாக்குதல். அந்த எல்லையோர தாக்குதல் வெற்றி பெறணும் அப்டிங்கிறக்காக நின்னுகிட்டு அதாவது கிளம்புறக்காக ஃபுல்லா லோடட் சரக்கு ட்ரெயினு ஃபுல்லா லோடடு எல்லையோர பகுதிகள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரயில்வே ட்ராக்க போய் கொளுத்தி விட்டாய்ங்க. ட்ரெயினோட கொளுத்தி விட்டாய்ங்க. எப்படி ஆளில்லா விமானத்த வச்சு குறிபார்த்து அடிக்கிறார்கள். அது போக்குவரத்து ட்ரெயின் தான். அதாவது சரக்கு போக்குவரத்து ட்ரெயினு உக்ரைனுக்குள்ள போல. அதாவது ஆயுதங்கள் ஏத்திட்டு வருது, உணவுப் பொருட்கள் ஏத்திட்டு வருதுங்கலாம் கிடையாது. அந்த பகுதியிலிருந்து மெயின்லேண்ட் ரஷ்யாவுக்கு கிளம்புறக்காக இருந்த ட்ராக்க கொளுத்தி விட்டார்கள். ட்ரெயின் பத்திக்கிட்டு எரியுது. இம்மீடியட்டா இவர்கள் வச்சிருந்த திட்டம் என்ன? நமக்கு தெரியாது. தாக்குதல் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா பிரச்சனை எங்க வருது அப்புட்ன்னா, வீடு, குடியிருப்பு பகுதி. அடுத்து அங்க உள்ள மெட்ரோ ஸ்டேஷன்கள். அடுத்து ஸ்கூல் ஜோன். இந்த 3யும் மார்க் பண்ணி ரஷ்யா பெரிய அளவு ஏவுகணைய தட்டி விட்டுருச்சு.
அடப்பாவி ஸ்கூல தாக்குனத சிரிச்சுக்கிட்டு சொல்றியா அப்படின்னு என்னைய கேட்கக்கூடாது. நான் பொறுப்பு கிடையாது. தாக்குனது என்னமோ ரஷ்யா. தாக்கச் சொல்லி ஒத்த கால்ல நின்னது என்னமோ உக்ரைன் அதிபர். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் டைம்லாம் இதெல்லாம் நடக்கல. இது நடந்தது பூரா இரவு. அதனால ஸ்கூல் ஜோன் தப்பிச்சிருச்சு. என்ன பில்டிங் போயிருக்கும். மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது இவனுங்களுக்கு எப்பயுமே பதட்டம் தான். அந்த மெட்ரோல உள்ள ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ல தான் இவனுங்க போயே குடியிருப்பாய்ங்க. எது சைரன் ஒலிச்சா. அங்க உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் மாட்டுனார்கள் அப்படின்னு தெரியல. குடியிருப்பு பகுதிகள். இது பூராமே தாக்கியிருக்கார்கள். இது பூராத்துலயுமே என்ன ரஷ்யா சொல்லிரும், அங்க ராணுவ சம்பந்த ஆலோசனை இருந்துச்சு. ராணுவ உயர் அதிகாரிகள் தங்கியிருந்தாங்க அப்படின்னு ஒரே போடா போட்டு போயிரும். இது எதற்கு அப்படின்னா, ஜெலன்ஸ்கி கிறுக்குத்தனமா வம்பிழுத்தா, பதிலுக்கு நாங்களும் கிறுக்குத்தனமாவே ரியாக்ட் பண்ணுவோம். நீ தாங்குவியான்னு பார்த்துக்க. தலைநகர் மாஸ்கோக்குள்ள பறந்து வந்தத தாண்டி வேற எதுவும் சாதனையா சொல்ல முடியாது. நாங்க உக்ரைன கொளுத்தி போட்டு சாம்பல் தான் இருக்கு எடுத்து பூசிட்டு போன்னு சொல்லிப்புடுவோம் பார்த்துக்கன்னு வச்சு செஞ்சுட்டாய்ங்க. ட்ரம்ப் சொல்லுவார், செய்வாரா அப்படிங்கிறதுக்கு குலதெய்வ கோயிலுக்கு தான் வேண்டுதல் வைக்கணும். ஏன்னா, அந்த ஆள் மனுஷன் மாறி போயிரும். அதையும் மீறி செஞ்சா, வாங்கிட்டு வந்து நம்ம ரஷ்யாவுக்கு எதிரா நின்னு ஜெயிச்சு புடுவோமா அப்படின்னு கேட்டா, பச்சை குழந்தை கூட சொல்லும். ஏலே அவனுங்க தோத்து போயிருவாய்ங்க. எப்ப? ஆரம்ப கட்டத்திலேயே அதான் நிலைமை. இப்ப முடிவ நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. சண்டை போட ஊருக்குள்ள ஒரு பயம் இல்ல. ஆயுதங்கள் குடுக்க ஊருக்குள்ள ஒரு பயம் இல்ல. 2ம் ஒண்ணு சேர்வது நடக்காத காரியம். ஆயுதம் வந்தா ஆள் இருக்காது. ஆள் இருந்தா ஆயுதம் இருக்காது. இது 2ம் ஒரே நேரத்துல வரதுங்கிறது, டைம் மிஷின் ஏது கண்டுபிடிச்சீங்கன்னா, முன்னோக்கி போய் தயார் பண்ணிக்கங்கன்ட்டு சிம்பிளா கடந்து போயிருவாய்ங்க. அதனால இவர்களால ஜெயிக்க முடியாது. பைடன் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாரோ, அதக் காட்டிலும் உக்ரைன் மக்கள் வருத்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.